ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோவில் எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது என்னோடய சேனல் நான் 1.5 இயர்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய சேனலில் 15 மாதிரி 1150 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 இயராக வீடியோ ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நிறைய ஷார்ட்ஸ் போடும் பொழுது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிக்கிட்டே இருந்தாங்க. லாங் வீடியோவை விடையும் நம்ம ஷார்ட்ஸ் போடும் பொழுது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் சில லாங் வீடியோஸ் நான் ஒரு கேக் வீடியோ ஒரு 2-3 கேக் வீடியோஸ் போட்டேன். அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறுக்கு வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், இட்லி செய்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. சொல்லப்போனால் ஷார்ட்ஸில் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கிடைச்சாங்க. அப்போ எனக்கு 1000 வராமல் இருந்துச்சு. 700 750 அந்த மாதிரி ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் 2-3 லாங் வீடியோ போட்டேன். அதாவது என்னன்னு சொன்னிங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கான சில டிப்ஸ் சொல்கிற மாதிரியும் ஒரு சில ஐடியா சொல்கிற மாதிரியும் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். அந்த ஒரு வீடியோவுக்கே எனக்கு ஒரு 32 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி திடீர்னு இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ அப்போ தான் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நம்ம லாங் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லி போட்டால் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே ஒரு லாங் வீடியோ போடும் பொழுது ஒரு 4 மினிட்ஸ் அப்படி அந்த மாதிரி 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வராமலே இருந்துச்சு. ஒரு நம்ம எப்படியுமே ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்க்குள்ளே லாங் வீடியோஸ் போடும் பொழுது நிறைய பேர் பார்க்காட்டி கூட ஓரளவு பார்த்தாலே நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கட்டாயம் லேட்டாக தான் கிடைக்கும். அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்குன்னா நம்ம லாங் வீடியோஸில் தான் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது நம்ம குக்கிங் வீடியோஸில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பிரியாணி அப்படின்னு அடித்து பார்த்தா கூட 42 மில்லியன் 25 மில்லியன் அந்த மாதிரி வியூஸ் போனது தான் நமக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது வருது. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லையுமே பிரியாணி அப்படின்னு அடித்தா ஒரு 20 மில்லியன் 25 மில்லியன் 42 மில்லியன் அப்படின்னு இருக்க வீடியோஸ் தான் ஷார்ட்ஸில் கூட வருது. அப்போ நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது ஷார்ட்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதாவது நான் முதல்ல சும்மா நார்மலாக ஒரு லைட் செட்டிங்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சும்மா நார்மலாக கிச்சன் வெளிச்சத்தில் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் கொஞ்சம் இருட்டாகவே என்னோடய வீடியோஸ் இருக்கும். ஸோ அப்போ திடீர்னு நான் என்ன பண்ணேன், மேலே ஸ்டவ்வுக்கு மேலே கொஞ்சம் இடத்துல மாதிரி எனக்கு ஒரு பல்ப் ஒன்று அதாவது சின்னதாக ஒரு டியூப் லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ என்னோடய வீடியோஸ் நல்ல வெளிச்சமாக குவாலிட்டியாக கிடச்சிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ண முடியாட்டி நீங்கள் அமேசானில் கூட 400லேருந்து 1000க்குள்ளே ஒரு நல்ல அதாவது என்ன சொல்கிறது, டேபிள் லேம்ப் மாதிரியான லேம்ப்ஸ் கிடைக்கிது. அதையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே வெளிச்சமாக இருக்கும். அதே சமயம் ரிங் லைட் அப்படின்னு இருக்குது. ரிங் லைட் ரொம்ப விலை குறைவிலேருந்து விலை கூடுதன வரைக்கும் இருக்குது. நான் ஒரு விலை குறைவானது ஒன்று வாங்கினேன். ஆனால் நான் ரிங் லைட் பெருசாக யூஸ் பண்ணலை. அந்த டியூப் லைட்டை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேபிள் லேம்ப் மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நான் ஃபோனுக்கான ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். கிச்சனில் அதாவது உப்பு ஜாடி அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒன்றில் அந்த ஃபோன் ஸ்டாண்டை வச்சு அதில் என்னோடய ஃபோனை வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த ஃபோன் ஸ்டாண்ட் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் எனக்கு அது கிடச்சிச்சு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு சீப்பானது மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபோன் ஸ்டாண்டை வச்சுட்டு அந்த உப்பு சாடி வைக்கிற மாதிரியான ஒரு சில்வரில் ஒரு ஸ்டீல் மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் டியூப் லைட் வெளிச்சத்தில் செஞ்சேன். ஆனால் நீங்கள் டியூப் லைட் வெளிச்சம் நல்லா இருக்காட்டி நீங்கள் நான் இந்த டேபிள் லேம்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பக்கத்தில் வச்சுட்டு செய்யும் பொழுது வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். ரெண்டாவது முதல்ல நம்ம வந்து எப்படி நம்மளோட வீடியோஸ்குள்ளே நம்மளோட வியூவர்ஸை வரவழைக்கிறதுன்னு பார்த்தாக்கா தம்ப்நெயில் வந்து நம்ம உண்மையிலேயே நல்ல விதமாக போடணும். இப்போ என்ன தான் உள்ளார வீடியோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தாலும் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கூட தம்ப்நெயில் நல்லா இல்லாட்டி ஸ்வைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடுவாங்க. ஸோ நம்மளோட தம்ப்நெயில் வந்து நல்ல வெளிச்சமாக அழகாக குவாலிட்டியாக இருக்கும் பொழுது எப்படியுமே தட்டிட்டு அந்த வீடியோக்குள்ளே வர பார்ப்பாங்க. அப்போ நானும் முதல்ல வந்து சும்மா சாதாரணமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோடய தம்ப்நெயில் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஷாட்டில் போயிட்டு நான் சில விஷயங்களை வச்சு இன்ஷாட்டில் வந்து பிரைட்னஸ் அந்த மாதிரியான இதுகள் இருக்குது. அப்போ நம்ம அதுகளை வச்சு நம்மளோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி அப்படி நம்ம தம்ப்நெயில் வந்து நல்லா அழகாக செய்யும் பொழுது அந்த வீடியோஸ்குள்ளே வியூவர்ஸ் வந்து கட்டாயம் தட்டி உள்ளார போய் பார்ப்பாங்க. ஸோ ஃபுல்லாக பார்க்காட்டி கூட நம்மளை ஒரு ஆஃப் பார்த்துருந்தா கூட, அதாவது 8 மினிட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தா கூட நமக்கு எப்படியுமே வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 மினிட்ஸ் வீடியோ அப்படி போடுறதா இருந்தால் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுங்க. நானும் வந்து இப்படி தான் நான் டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் எனக்கு ஷார்ட்ஸும் வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருக்கையில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 5 மந்த்ஸ் மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்னால நான் வீடியோ போட முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். அப்போ நான் அந்த வீடியோஸே போடாமல் இருக்கையில் தான் நான் பார்த்தேன் என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் வந்து 3500 வந்துருந்துச்சு. திடீர்னு பார்க்கும்பொழுது 3000 ஆயிடுச்சு. ஸோ 500 நான் அந்த 5 மந்த்ஸில் நான் 5 வாட்ச் ஹவர்ஸ் இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வீடியோ டெய்லி போட ஆரம்பித்தேன். டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் தான் எனக்கு திருப்பி ஒரு 500 வாட்ச் ஹவர்ஸ் 1000 கிட்ட மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இன்னும் என்னோடய சேனல் வந்து மொனிட்டைசேஷன் ஆகலை. நான் இன்னும் மொனிட்டைசேஷனுக்கு இது பண்ணலை. ஆனால் வந்து வளர்ந்து வரும் சின்ன யூடியூபர்ஸ்க்கான ஐடியா தான் இதை நான் கொடுக்குறேன். என்னான்னு பார்த்தா எனக்கும் வாட்ச் ஹவர்ஸ் வராமல் 1800 மொதல் வந்துச்சு, அப்புறம் 1000 வந்துச்சு, அப்புறம் 1100 மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நானும் பார்த்தேன் என்ன இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு நம்முடைய வாட்ச் ஹவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் ஆக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஷார்ட்ஸ் அதுகள் பார்த்து என்னோடய வீடியோஸ்க்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வராதனால மொனிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாத காரணத்தினால வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும் பொழுது அவங்க போட்டிருந்தாங்க தம்ப்நெயில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எப்படியும் வீடியோவை தட்டி உள்ளார போய் பார்க்கும் பொழுது நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம தம்ப்நெயிலை நல்லா போடணும், நம்ம வீடியோவோட குவாலிட்டியை நல்லா போடணும். லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வச்சு போடும் பொழுது வீடியோ வந்து தட்டி உள்ளார போனாலும் ஓரளவு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலேருந்து வீடியோவோட லைட்டிங் சிஸ்டம்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தால் எப்படியுமே வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ், நானும் நினச்சேன் குக்கிங் வீடியோஸ் இப்படி போய்கிட்டு இருந்தால் நமக்கு எப்படி வரும் மொனிட்டைசேஷன்ட்டு. நான் இது ஒரு பிஸ்னஸாக நம்ம செய்கிறதா இருந்தாக்க நம்ம உண்மையிலேயே தம்ப்நெயிலிருந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியாக செய்யணும். ஸோ நம்ம வந்து ஒரு டேபிள் லேம்ப் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி, இல்லாட்டி நீங்கள் வந்து ட்ரைபாட் கூட வாங்கி வச்சுக்கலாம். அதாவது ட்ரைபாடெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாதாரண நார்மல் ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வீட்டில் இருக்க வெங்காய கூட மேலேயோ இல்லாட்டி நம்ம அந்த நான் வந்து உப்பு சாடி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒன்று வாங்கியிருந்தேன் அது மேலேயோ வச்சுட்டு நம்ம நார்மலாக நம்ம டியூப் லைட் வெளிச்சத்தில் கூட நம்ம செஞ்சு நம்ம வந்து குவாலிட்டியாக போடும் பொழுது எப்படியுமே வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம மொனிட்டைசேஷன் ஆனோன்னு ஒவ்வொரு திங்ஸாக நமக்கு தேவையானதுகள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு முடியும்னா நம்ம வந்து ட்ரைபாட் ஒன்று வாங்கிட்டு கூட நம்ம வந்து நேரடியாகவே ஃபோன் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டிங் ஒரு அதாவது ஒரு லேம்ப் மாதிரி ஒன்று வாங்கி செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது வீடியோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். தம்ப்நெயிலை வந்து மெயினாக நம்ம பார்த்து நல்லபடியாக செய்யும் பொழுது தம்ப்நெயில் வந்து எப்படியுமே நல்லா இருந்தால் யாருமே உள்ளார போய் பார்ப்பாங்க. ஸோ நம்ம அதாவது டைட்டிலும் வந்து நம்ம வந்து நல்லபடியாக டைட்டில் கொடுக்கணும். சும்மா ஏதோ வித்தியாசமாலாம் கொடுத்து சிலர் வந்து வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
நம்ம அந்த மாதிரியும் கொடுத்து பண்ணலாம். நம்மளுடைய திறமைகளை வந்து நம்ம வெளிக்காட்டுறதுக்கு யூடியூப் வந்து ஒரு சிறந்த தளமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. ஆனால் மொனிட்டைசேஷனுக்கு இன்னும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அப்படிங்கிறதுனால வாட்ச் ஹவர்ஸ் வந்ததே எனக்கு இப்போதைக்கு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரும் சின்ன யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்கிற ஐடியா வந்து இது தான். நைட் லேம்ப் அதாவது நீங்கள் டேபிள் லேம்ப் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கிச்சனில் வந்து லைட்டுக்கு நேராக நீங்கள் சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட். இது 2 மட்டும் இருந்தாலே டெய்லி ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தாலே டெய்லி வீடியோஸ் போடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு 4 மந்த்ஸோ 2 மந்த்ஸோ வீடியோஸ் போடாமல் விட்டுட்டா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸே ஆகாது. முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம நல்ல நல்ல வீடியோஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எப்படியுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வீடியோவை தட்டி பார்க்குறதுக்கு நம்ம வந்து தம்ப்நெயில் நீட்டாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். தம்ப்நெயில் நல்லா இருந்தாலே நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.